ஏர்போர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 ஜூலை வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஏவியேஷன் பிரைவேட் லிமிட்டெடுக்கு தான் இது வரும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் ஜாப் தான். உங்களுக்கு வந்து மந்த்லி 25,000லேருந்து உங்களுக்கு 35,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ காய்ஸ், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. இந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜ்க்கு வந்துடும். இதோடைய அஃபிஷியல் வெப்சைட் இது தான், சரிங்களா? ஐஜிஐ ஏவியேஷனோட அஃபிஷியல் வெப்சைட் இது தான், சரிங்களா? ஏர்போர்ட்டோட ப்ரைவேட் லிமிடெட் இது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் உங்களுடைய ரிசல்ட் செக் பண்ணுறதுக்கும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கும் அப்புறம் அதாவது பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் இங்கே தான் உங்களுக்கு டேஷ்போர்டில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்ச உடனே இது தான் அப்ளை பண்ணுறதுக்கான இது. நீங்கள் இந்த சம் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் போயிடலாம். இதுதான் நமக்கு ஆல் டிக்கெட்டு, அதாவது ஆல் டிக்கெட்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான இடமும் இது தான், இங்கே தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா? நம்ம எது வேணாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ரிசல்ட்டு இங்கேவே ஷோ பண்ணிடுவாங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 நாளில் உங்களுக்கு ரிசல்ட்டு வெளியாயிரும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு எப்படி நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வியூ அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? உங்களுக்கு ஹிந்திலையும் இருக்கும், உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கிலீஷில் டவுன்லோட் பண்ணலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐஜிஐ ஏவியேஷன் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிட்டட்லேருந்து உங்களுக்கு விட்டுருக்காங்க. இது வந்து பர்மனெண்ட் ஜாப் தான். இது வந்து டெம்பரவரி ஜாபெல்லாம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா 7th ஜூலை வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட் வந்து இவங்களே அலௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. அதாவது உங்களுடைய இமெயில் ஐடிக்கோ இல்லைன்னா எஸ்எம்எஸ்க்கோ சென்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் வித்தின் 15 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்துடும், ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃபுக்காக தான் உங்களை ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இதுக்கான எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th அண்ட் +2 நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டோட்டலாக வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா 1074 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தான் 25,000லேருந்து 35,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் வந்து போது 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷரும் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ சர்டிஃபிகேட்டோ அதாவது ஏர்லைன் சர்டிஃபிகேட்டோ இது வந்து எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. நீங்கள் 10th +2 படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் 25 மார்க்கும், ஏவியேஷன் நாலேஜ் 25 மார்க்கும், இங்கிலீஷ் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 25 மார்க்கும் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ கொஷின்ஸ் தான் இருக்கும், சரிங்களா? 100 கொஷின்ஸ் தான் இருக்கும், அதாவது 50 கொஷின்ஸ் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 100 மார்க்கு எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா 1.5 hour, அதாவது 90 minute வந்து உங்களுக்கு இருக்கும். இதுக்கு என்னென்ன சிலபஸ் எதுலேருந்து என்ன வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் என்ன வரும், ஜென்ரல் இங்கிலீஷில் என்ன வரும், ஜென்ரல் அவேர்னஸில், அதுக்கப்புறம் ஏவியேஷன் நாலேஜில், அதாவது உங்களுக்கு 10th பேஸ் டிஃபைன் பண்ணி தான் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 ஆப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் தான் வரும். 12th ஸ்டாண்டர்டு கைடன்ஸில் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி அண்டு இங்கிலீஷில் தான் வரும் அப்படின்றத இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் போர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கே எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த இடத்துல இருக்கும் அப்படின்றத இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா பெங்களூரில் கொடுத்துருக்காங்க, மைசூரில் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இங்கே ஆந்திரா பிரதேசம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து விசாகப்பட்டினம், சென்னை, மதுரை இந்த 3 இடத்துலையும் நாம் அப்ளை பண்ணி நீங்கள் உங்களுக்கு எது நியரஸ்ட்டாக இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் கேண்டிடேட்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செகண்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ, அதாவது உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்ச உடனே பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணி ஆகணும். அதை எப்போன்னு பார்த்தீங்கன்னா 7 ஜூலை வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 7 ஜூலை அன்றைக்கி நைட்டு 12 மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜூலைக்கு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ட்ரை பண்ணால் அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அதாவது எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் கேண்டிடேட்ஸும் 350 நீங்கள் பே பண்ணி ஆகணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனெல்லாம் படித்து பாருங்கள். இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனி த்ரூவாக வந்து உங்களுக்கு இமெயிலையோ அல்லது எஸ்எம்எஸ்லேயோ உங்களுக்கு எக்ஸாம் டேட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ப்ரிவ்யூ பண்ணிவிடுவோம், அதாவது சென்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, டிக்ளரேஷன் ஃபார்ம்லேருந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாம் படித்து பாருங்கள். அப்படியே பேக் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தீங்க எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கொடுத்த உடனே இந்த மாதிரி சம் கண்டிஷனோட உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சின்னதாக பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அப்ளை நவுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே கொடுத்துருப்பாங்க 7 ஜூலை வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் டேட்டு அவங்களே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அனௌன்ஸ் பண்ண உடனே எக்ஸாம் டேட்டு முடிஞ்ச உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வித்தின் 15 நாளைக்குள்ளே உங்களுக்கு இது பண்ணிடுவாங்க. இவங்களே கான்டாக்ட் நம்பர்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த ஜாபில் ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்கு கால் பண்ணி கஸ்டமர் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிடுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூன்னு கொடுத்துருக்காங்களா, அதில் வந்து நீங்கள் கொடுத்து நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் சப்மிட்டுன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக சப்மிட் ஆயிரும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் வந்து இப்போது போனால் திரும்ப வராது. கண்டிப்பாக 10th படித்தவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். சரிங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ கைஸ், தேங்க்யூ.